ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரீனா ஸ்டோரி டைம். ரொம்ப நாளுக்கு அப்புறமா வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். இந்த பொங்கல் எப்படி சிறப்பாக நாங்கள் கொண்டாடணுங்கிறத தான் இந்த விலாகில் ஷேர் பண்ணியிருக்கேன். அறந்தாங்கிலேருந்து ஏர்லியராக கிளம்பி திண்டுக்கலுக்கு வந்துட்டோம். இங்கே சித்தப்பா வீடு இருக்குது, சித்தப்பா வீடு. பொங்கல் வச்சு ஜாலியாக சாப்பிட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சாச்சு. கரும்பை நான் கையிலே உடைக்க போகிறேமா அப்படின்ட்டு டால்வின் சாகசம் பண்ணிட்டு இருந்தான். அதுக்கப்புறமா அவங்க அப்பா உடைச்சிட்டு ஃப்ரெஷ்ஷான கரும்பு ஜூஸ் குடித்தாங்க. எப்படின்னு பாருங்கள். அம்மி இவங்கெல்லாம் கரும்பு சாப்பிட்டதுக்கப்புறமா எனக்கும் கரும்பு சாப்பிட்ணுன்னு ஆசை வந்துடுச்சு. சேலையை எடுத்து சொருகிட்டு நீட்டாக கரும்பு சாப்பிட்டு சூப்பராக துப்பிட்டு அப்படியே தோப்பு பக்கம் போகலான்னு போயிட்டோம். சித்தப்பா வீட்டுக்கு வந்தால் சுற்றி ஃபுல்லாக சப்போட்டா தோட்டம் தான் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ புதுசாக நம்ம சொந்தக்காரங்க தான் வளர்ப்பு மீன் போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு பொட்டக்கல்லாம் போட்டால் ஃபிஷ்ஷெல்லாம் மேலே வந்துச்சு. நம்ம கேமராவில் ஒழுங்காக தெரியல. அதுக்கப்புறமா லன்ச்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டோம். லன்ச் முடிச்சதுக்கப்புறமா தான் சூப்பரான சீனு. இப்போ நம்ம யார் வீட்டுக்கு போகிறோன்னா 35 இயர்ஸாக மீட் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸு, எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் கலா ஆண்டி, இந்திரா ஆண்டி. இவங்க மதுரையில் இருக்க புதூரில் எல்பிஎன்ஐ ஸ்கூலில் படிச்சிருக்காங்க 5th to 10th. அதுக்கப்புறமா 11th 12th சாட்சியாபுரத்தில் படிச்சிருக்காங்க. இவங்க 3 பேருமே ஹாஸ்டல் தான். எங்கள் அம்மா இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க, இவங்கெல்லாம் அவ்வளோ கேரிங்காக என்னை ஹாஸ்டல் டேஸில் என்னை பார்த்துக்கிட்டாங்க அப்படின்ட்டு. இப்போயும் அதே அஃபெக்ஷனோட அவ்வளோ க்யூரியஸாக ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்ணும்போது பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். ஹாஸ்டலில் நடந்த விஷயங்கள், ஸ்கூலில் நடந்த விஷயங்கள் ஒன்றுனையும் கலா ஆண்டி பயங்கர க்யூரியஸாக சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு ஃபுல்லாகவே மகளிர் மற்றும் கேங் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. கலா ஆண்டி வீட்டில் கொஞ்சம் நேரம் நல்லா பேசி சிரிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்திரா ஆண்டியோட அம்மா அப்பா வீட்டுக்கு போயிட்டோம். அங்கேயும் போய் எல்லாட்டையும் சந்தோஷமாக பேசி சிரிச்சுட்டு பொங்கலுக்கு புளியோதரைலாம் கொடுத்தாங்க. பொங்கல் புளியோதரை, லெமன் சாதம்லாம் கொடுத்தாங்க. அதையும் நல்லா சாப்பிட்டாச்சு. ரியா பாப்பாவை தான் இந்த டைமில் நான் ரொம்பவே மிஸ் பண்ணேன். புதுசாக எங்களுக்கு 2 தம்பி கிடச்சிருக்காங்க. இவங்க தான் லெனின் பிரபு, ரெனில் பிரபு. அங்கேருந்து அப்படியே வைண்ட் அப் பண்ணிவிட்டு நேராக எங்கே போயிட்டோன்னா இவங்க கலா ஆண்டியோட அம்மா வீட்டுக்கு. அவங்க வீடும் வித்தியாசமாக இருந்துச்சு. பழைய கால வீடு, பழைய கால பொருள்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்குலாம் பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா டின்னர் அவசர அவசரமாக ரெடி பண்ணாங்க. ஒரு திருப்தியான டின்னர், மனநிறைவாக எல்லாட்டையும் பேசி சிரிச்சுட்டு கிளம்புனது எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்புனோம். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. கிளம்பும்போது எல்லாருக்குமே ஆனந்த கண்ணீர் வந்துருச்சு. எவ்வளோ நேரம் பேச சொன்னாலும் பேசிகிட்டே இருப்போன்ற அளவுக்கு அவங்களோட கோல்டன் டேஸ்லாம் எங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்கல்ல. ஸோ இந்த தடவை எங்களுக்கு திண்டுக்கல் வந்ததுக்கப்புறமா இன்னொரு 2 ஃபேமிலி எக்ஸ்ட்ரா ஆட் ஆகியிருக்காங்க. எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு வருஷமும் எங்களுக்கு பொங்கல் வித்தியாசமாக தான் போகுது. இந்த வருஷம் ரொம்பவே ஸ்பெஷல். இவங்க கூட ஸ்பெண்ட் பண்ண டைம் கண்டிப்பாக மறக்கவே முடியாது. என்னோடய ஃப்ரெண்ட்ஸையும் இந்த நேரத்தில் ரொம்ப மிஸ் பண்ணேன். இன்னொரு நாள் வரும்போது எனக்குள்ளே இருக்கிற என்னோடய உயிரான ஃப்ரெண்ட்ஸை கண்டிப்பாக என்னோடய ஹஸ்பண்டோட துணையோட ஒரு நாள் மீட் பண்ணணுன்னு ஆசை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.